அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த செய்தியை நான் உருவாக்கியிருக்கேன். ரொம்பவே அதிர்ச்சி செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இது மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன். சென்னை பாடியில் டூ வீலரில் மனைவியோட சரவணன் அப்படிங்கிறவர் போயிட்டு இருந்திருக்காரு. அவங்க பேர் பிரியா. ஸோ அந்த பக்கமாக அந்த பாடி மேம்பாலத்தில் ஒரு டாரஸ் லாரி மண்ணோ ஜல்லியோ ஏற்றிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த லாரி உடனே பார்த்திங்கன்னா சடனாக லெஃப்ட் திரும்பின காரணத்தினால இவங்க பைக்கோட விழுந்து மனைவியினுடைய தலையில் இந்த வண்டி ஏறி இறங்கியிருக்கு. சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. அவங்க குழந்தையும் கூட்டி போயிருக்காங்க. அந்த குழந்தை தூக்கி எறியப்பட்டிருக்கு. அந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு சோகமான செய்தி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இப்படியும் நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய நம்ம ஒரு டூ வீலரில் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒரு லாரியோ பஸ்ஸோ ஏதோ மிகப்பெரிய வெஹிக்கிளோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் போய்கிட்டு இருந்தால் கூட, முக்கியமாக அந்த லாரி மாதிரி வெஹிக்கிள்லாம் பக்கத்தில் போகும்போது டயராக ஏதோ பஞ்சர், இந்த விஷயத்தில் நடக்கலை, உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். டயராக ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அது பஞ்சராகி வெடிச்சாலும் அதோடைய சவுண்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சடனாக ஒரு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயந்து ரொம்ப பேர் பைக்கை உள்ளே போட்டுருவாங்க. அப்படி விழும்போது கூட பார்த்திங்கன்னா டயர் நம்ம மேலே ஏறி இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பைக்கில் போகும்போது உங்கள் பக்கத்தில் பஸ்ஸோ லாரியோ கிராஸ் ஆக செய்துன்னா நீங்கள் உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. அதாவது இந்த வண்டியில் இப்போ பக்கத்தில் போகிற வண்டிக்கு எது வேணால் ஆகலாம், அது டயர் வெடிக்கலாம், நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை எஸ்கேப் ஆகலாம். ரெண்டு இடத்துல நான் பார்த்துருக்கேன். பயந்து போய் பைக்கை டயரில் விட்டுருவாங்க. ஏன்னா அதனுடைய வெடி சத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குமா டயர் வெடிக்கும் போது. ரொம்பவே